ஸ்குவிட் கேம் சீசன் 2 எபிசோட் 4 பிரேக் வந்து அந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த கேம் போயிருப்பாங்க. ஆனால் அது நாம் நினைக்கிற கேம் கிடையாது. இப்போ கம்ப்ளீட்டாக புது கேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆள் வரன்றதுனாலே கேமை மொத்தமாக மாற்றி வச்சுட்டு இருக்காங்க போல் இருக்கு. அதில் இந்த எபிசோட் பிரேக் ஒன்று ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீஹோனும் ஜுங்பேவும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜுங்பே எதுக்காக இந்த கேமுக்குள்ளே வந்தேன், ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளாடணும்னு நினைக்கிறேன், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காசுக்காக தான் விளாட்றேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவருமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான்டா போன சீசன்லேயும் ஒருத்தன் சொன்னான், அவன் செத்து போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீஹோன் அவர்கிட்ட பேச அப்போ தான் ஃப்ரெண்ட் பண்ண அங்கே வராப்பில் வந்து இப்போ இங்கே பிளேயராக நடிச்சுக்கிட்டு இருக்காப்லையில் நம்பர் 1 பிளேயராக இருக்காரு. ஸோ அவர் பற்றினா இங்கே வந்து அப்போ நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப். இதை வந்து எல்லாத்துக்கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டத்துக்கு அந்த கிழவனார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறாப்லனா, இது அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, இதோட வச்சுக்கணும், இல்லை நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன் போடாடே அப்படின்னு சொல்லி அவன் இடத்த விட்டு போயிடுறாப்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அவர் அடுத்த கேம் என்ன இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்த கேமோட பேர் டல்கோனா. அந்த சக்கரை பாகில் வெட்டி எடுத்தாங்களே அதே கேம் தான். அவர் என்ன ஈஸியான ஷேப் ட்ரையாங்கிள், கஷ்டமான ஷேப் வந்து அம்பர்லான்னு சொல்கிறாரு. அம்பர்லா எடுத்தாலும் செத்துருப்பான் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் யோசிச்சு பார்க்குறாப்ல. நக்கி அவர் எடுத்தது இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. அவர் இடத்த என்ன சொல்கிறாப்லனா, ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் மேன் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் எதுக்காக அந்த கேம்குள்ளே வந்தீங்க, அவ்வளோ காசு எடுத்தீங்களே அப்படியே பற்றிட்டு போயிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது, அது ஏன் பணம் கிடையாது, பல பேரோட சாவுனால் வந்த பணம், மற்றவங்களோட சாவில் வந்து அந்த ஒரு ரத்த பணம் இது, அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் காசுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் மேன் பேசிக்கிட்டு இருக்காப்ல. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போன எபிசோடே சொல்லணும்னு நினச்சல, ஒரு அம்மா பையன் கேரக்டர் காட்டியிருப்பாங்க. ஒரு அம்மா பையன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெக்னன்ட் பொண்ணு, அடுத்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர், இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்களை காட்டிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா பையன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அந்த பிரெக்னன்ட் பொண்ணுகிட்ட போய், நீ பிரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரியுமா, கொஞ்சம் நல்லா சாப்பிடு, பிரெக்னன்ட் பொண்ணுக்குலாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போரில் சண்டை போட்டவங்களா அந்த அம்மா. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பொண்ணுக்கு நிறைய டிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட டீமில் இன்னொரு பையன் வந்து சேர்றான். அவனோட பேர் தான் டேஹோ. முழு பேர் கங்டேஹோ அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அவன் வந்து மெரைனில் வேலை செஞ்சு ஹீரோட ஃப்ரெண்டுமே மெரைனில் இருந்து தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ 2 பேருமே மெரைனில் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்கே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த எம்ஜி காயின் அந்த யூடியூபர் இருக்காப்ல இல்லை, ஸோ அந்த யூடியூபரை பார்த்தீங்கன்னா தேனோஸ் வந்துட்டு டேங்கொத்தா உன்னால தான்டா நான் அந்த காசை போட்டு எல்லா காசையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அந்த அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அண்ட் போன எபிசோட்லேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேங்க. தேனோஸ் அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்து வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம ரகுவரன் சார் பென்டன் வாய்ஸ். ஸோ அந்த வாய்ஸ் கரெக்டாக எனக்கு ரெகக்னைஸ் வந்துச்சு. போன சீசனில் வரல, இந்த சீசனில் இந்த கேரக்டர் கொடுத்துருக்காப்ல. பூரா வாயத்தோறதாலே நிறைய கெட்ட வார்த்தை தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு அவர் டப்பிங் கொடுத்தது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜி காயின் பையனை தேனோஸ் அவன் கூட அந்த அவன் பேர் பார்த்தீங்கன்னா நம்கியோ, அவங்க 2 பேரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மேன் வந்து இப்போ உள்ளே இறக்கி மாஸ்க் காட்டுறாப்ல. என்னடா ஒருத்தனை போட்டு 2 பேரும் அடிக்கிறீங்க, யோ மூடிட்டு வேலையை பறியான்னு சொல்லும்போது 2 பேத்துக்கும் ஆளுக்கு நச்சு 4 அடியை போட்டு சொல்லி முடிச்சு விட்டுறாரு. சுற்றி இருக்கிறவங்களாம் கை தட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெத்து காட்டாப்ல இந்த ஃப்ரெண்ட் மேன். இப்போ பார்த்தீங்கன்னா சோல்ஜர் லெவலில் தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த நார்த் கொரியாவில் வந்து வந்தாங்களே அவங்கள காட்டுறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போன எபிசோட்லேயே சொல்லணும்னு நினச்சேன், அதை ஒரு பாயிண்ட்டையும் விட்டுட்டேன். அவங்க பற்றி ஆக்சுவலி இந்த கேமில் வந்து ஒருத்தர் காட்டியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பிளேயர் வேறு இல்லைங்க, 246 தான். போன 2வது எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பிளட் கேன்சர் பொண்ணோட அப்பா தான். ஸோ பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக காசு எடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு விளையாடுறதுக்கு வந்து இருந்திருக்காப்புல. ஸோ அவரை பார்த்துட்டு தான் பிளேயர் லெவல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்துட்டு இப்போ வந்து அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போ எல்லாருமே தூங்கிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தூக்கத்திலே ஏதோ உலகிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் சமயத்தில் பக்கத்தில் ஃப்ரெண்ட் மேன் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த தூக்கத்தில் வளராப்புலன்னு சொன்னால இதை பற்றினா ஞாபகம் வச்சுக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி எபிசோடில் இதை வச்சுமே ஒரு காமெடி மாதிரி ஒன்று போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஃப்ரெண்ட் மேன் என்ன பண்ணுறாப்புலனா, இங்கே வந்து ஒரு ஸ்டோரி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட் பண்ணுறாப்புல. ஆக்சுவலி பாசிபிளி இதுதான் அவரோட ரியல் ஸ்டோரியாக வந்துட்டு இருக்கணும். இந்த ஸ்குவிட் கேம்குள்ளே எப்படி அவர் வந்தார் அப்படின்றதுக்கான ஒரிஜினல் ஸ்டோரியாக இது இருக்கணும். அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கீஹோன் கிட்ட மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ தான் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பட் அவங்களுக்கு லிவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பட் அவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கதையை பூரா அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி அப்படியே தான் மேலே ஒரு எமோஷனை வர வச்சிடறாப்புல அவர். அதை சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு கிளம்பிடுறாப்புல. அண்ட் இந்த பக்கம் சோல்ஜர் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நிறைய பேர்த்த சுட்டு கொண்டுட்டு இருந்தா. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தலையிலேயே சுட்டு கொண்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எடுக்கிறானுங்களே அவனுங்க பார்த்தீங்கன்னா எல்லாரோட தலையிலுமே புல்லட் இறங்கிருக்கு. அரகுற உசுறு இருந்தாலும் அவனுக்கு தலையில் புல்லட் இறங்கினதால மொத்தமாக செத்துட்டானுங்க. அதனால எந்த ஆர்கன்ஸுமே சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஃப்ரண்ட் மேனுக்கு பதிலாக இப்போ பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஸ்கொயர் மாஸ்க் போட்டிருக்கிற ஒரு ஆஃபீஸர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஆர்கன்ஸில் எடுத்தாச்சுன்னு கேட்கும்போது, எடுத்தாச்சு சார், பட் பல ஆர்கன்ஸ் அடி வாங்கியிருக்கு, ஸோ அது வந்துட்டு சரிப்பட்டு வராது அப்படி சொல்லும்போது, யாரா அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அது பார்த்தீங்கன்னா பாசிபிளி நம்ம சோல்ஜர் லெவலாக தான் சார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்றாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் அந்த சோல்ஜர் லெவலை கூப்பிட்டு வான் பண்ணுறாப்புல. நான் உங்ககிட்ட அப்போவே சொல்லிட்டேன், இதில் உனக்கு விருப்பம் இருந்தால் வா, இல்லைனா இதுக்குள்ளே தலையிடாத அப்போவே சொன்னேன், நீ தேவையில்லாமல் குறுக்கு என் வழியில் வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் என் வேலையை தான் சார் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் கிளம்பிடுறா. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு இது முடிஞ்சிருது. அண்ட் இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் ஜுன்ஹோவை காட்டுறாங்க. ஜுன்ஹோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேலே இருக்கிற ஆஃபீஸர் கிட்ட வந்து அந்த தீவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் நீ அந்த கதையை உட்லியாடா, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னத்தோட வேலையை விட்டு தூக்குறேன்டா, ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஸோ ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதை நானே
வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை பற்றின டெசிஷன் பண்ணிட்டு போயிட்டாப்ல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காப்ல, அவர் கேப்டன் பார்க் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. இது இப்போ எங்கே தேடி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் அந்த தீவு நடக்கு, ஓ அது உண்மையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. இந்த ஒரு ட்விஸ்ட் எபிசோட் கடைசியில் வந்திருக்கோம், நான் அந்த எபிசோட் வரும்போது சொல்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கேமுக்காக எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி தான் நம்ம கீஹனுக்கு ஒரு கனவு வந்திருக்கும். எல்லாருமே போய் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் டல்கோனால சூஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்திருக்கும். அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஐயோ செத்தவடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு இருப்பார். பட் அப்படி எழும்போது தான் தெரியும் அது ஆக்சுவலி கனவு. ஓ கனவா, நான் கூட பயந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேமுக்காக எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கேமுக்காக இப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா 5 டீமாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கணும். அண்ட் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் காட்டியிருப்பாங்களே, அவங்க இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் யங் மீ. ஸோ அந்த பொண்ணு அப்புறம் இந்த அம்மா பையன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாமன் கூட சேர்த்து இவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கீஹுனோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்மேன் கூட நம்ம ஜுங்பே அவர் கூட அந்த டேஹோ இவங்களாம் சேர்த்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்ட் பொண்ணு நானுமே வந்து சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க டீமில் அந்த ப்ரெக்னென்ட் பொண்ணையுமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்க எல்லாமே சேர்ந்து கூட ஆளுக்கு ஒரு 5 பேர் கொண்ட டீமாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்னடா கேம்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்க்கிளாக அப்படியே ஒரு ரவுண்டு வருவாங்க. அந்த ரவுண்டுக்குள்ளேயே 5 சின்ன சின்ன கேம்ஸ் விளாடணும். ஃபஸ்ட்டு கேமு டக்ஜி, 2வது கேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்டோனு, 3வது கேம் பார்த்தீங்கன்னா காங்கி, 4வது கேம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் பம்பரம், 5வது கேம் ஃபெகி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விளையாட்டு தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கின்றது வேற என்ன, 5ஆங்கல் தான். அடுத்து ஸ்பின்னிங் டாப் ஜெகி நம்ம விளையாடுனது கிடையாது, டக்ஜியும் பெருசாக நமக்கு பழக்கம் கிடையாது. ஸோ அதை 2த்தையும் விட்டுட்டு பார்த்தா மிச்சம் 3 கேமுமே நமக்கு தெரிஞ்ச கேம் தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச சின்ன பிள்ளைங்க விளையாட்டு தான் இவங்களை திரும்ப விளையாடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க விளையாட்டு தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நினச்சி வந்துட்டாங்க போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 2 டீம் கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்குது. அப்படி இறங்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு டீம் பார்த்தீங்கன்னா டக்ஜி எப்படி ஈஸியாக கிராஸ் பண்ணிடுறாங்க. அடுத்தடுத்த டீமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படியோ விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் 2வது டீமு எபிசோடு முடிகிற வரைக்குமே ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைங் ஸ்டோனையே தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா டைம் 30 செகண்ட் இருக்கும்போது தான் அடிச்சு தள்ளுறான். இதுக்கப்புறம் நீ தள்ளினா என்ன தள்ளினா என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட நான் எங்களை சுட்டு போட்டு தள்ளிடுறாங்க. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு போன டீமுமே பார்த்தீங்கன்னா எப்படியோ முடிச்சுட்டு போயிடுறாங்க. பட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களால டைமுக்கு முடிக்க முடியாதனால அவங்களே சுட்டு கொண்டுடுறாங்க. ஸோ இப்போ 2 டீமும் மர்கியாசாலா. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரை உசுரோட இருக்கிறவனை பக்கத்தில் இருக்கிற பொட்டியில் தூக்கி வச்சிடறாங்களா. வச்சதுக்கப்புறம் அந்த பொட்டி ஓப்பன் பண்ணு அப்படின்னு சோல்ஜர் லெவல் சொல்ல பொட்டி ஓப்பன் பண்ணி அவன் தலையில் எகைன் பார்த்தீங்கன்னா புல்லட் இறக்கிடுறாப்புல. இதை மற்ற சுற்றி இருக்கிறவங்க ப்ளஸ் அந்த ஆஃபீஸருமே பார்த்தீங்கன்னா பார்த்துறாரு. இவளை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோடில் கூப்பிட்டு மிரட்டிந்து இருப்பாங்க. அதை நாம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இல்லை அவள் தாங்க இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அதே விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.